Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆதவர்ஜுனாவும் இவங்களும் என்ன தப்பு கணக்கு போட்டாங்கன்னா, கொஞ்சம் இழுத்தோன்னா ஏடிஎம் இறங்கி வரும், அப்போ அதிகமான சீட்டு வாங்கலான்னு அதை தப்பு கணக்கு போட்டாங்க. இழுக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. கயிறு அந்து போகிற மாதிரி இழுக்கக்கூடாது, ஓரளவு தான் இழுக்கணும். ரொம்ப இழுத்தா கயிறு அந்து போய் நீங்கள் தான் போய் விழுவீங்க. இப்போ அதான் நடந்தது. அப்போ நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம், பண்ணிக்கிட்டே இருந்தால் ஏடிஎம் இறங்கி வந்து ஒரு 90 சீட்டு 100 சீட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட முதல்ல அதுக்கு என்ன நீங்கள் வச்சுருக்கீங்க கட்சியை? சித்தராமையாக போய் ஒர்க் பண்ணார், ஃபெயிலியர். அன்புமணி ராமதாஸ் ஒர்க் பண்ணார், ஃபெயிலியர். அவர் இன்னொன்று ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றத விட அதை தாண்டி சில சொந்த கருத்துக்கள்லாம் வச்சுட்டு இருக்காரு. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு இருக்கக்கூடாது. எது யதார்த்தமாக அதை நோக்கி நகரும். அதிமுக தாவேகா ரெண்டு சைட்லையுமே அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. தாவேகாவிற்கு தவறாக வழிகாட்டப்பட்டது. அதிமுக வந்து கட்சி தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் 2 முடிவில் இருந்தாங்க. ஒன்று எடப்பாடி எதிர்பார்க்குற மாதிரி தாவேகா இதெல்லாம் அமைஞ்சு ஒரு கூட்டணி இல்லை, வேறு வழி இல்லைன்னா என்டிஏ. எடப்பாடி உறுதியாக இருந்தார் தாவேகா வரும். பயங்கர அப்செட்டு. இந்த பந்தா எதற்குன்ற ஒரு பொண்ணை ஒருத்தவன் துரத்தி லவ் பண்ணுறான். அவள் அவளுக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்குது, ஏன்னா மறுத்துட்டு பந்தா பண்ணிகிட்டே இருக்கா. அந்த நேரத்தில் ஏதாச்சியாக வேற ஒரு பழைய லவ்வரை வந்துட்டோன்னா அவன் அங்கே போயிட்டான். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. நேற்றைய தினம் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து இறுதியாயிருக்கு. இன்னொரு புறம் திமுக அங்கே துணை பொதுச் செயலர் பதவியிலேருந்து பொன்முடி வந்து தூக்கி அடிக்கப்பட்டிருக்காரு. கனிமொழியே வந்து எதிராக ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. திமுக அதிமுக பிஜேபி எல்லாமே ஒரு லைம் லைட்டில் ஏதோ ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கட்சியை வந்து என்ன சொல்கிறது, தவறாக ஒருத்தர் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு பதவி நீக்கம் பண்ணுறாங்க. டிவிக்கு பூத் கமிட்டி மீட்டிங்கு கூட்டம் நேற்று வந்து நடக்குதுன்னு சொன்னாங்க. நேற்று இந்த விஷயங்கள்லாம் போயிட்டதுனால அது ஒரு பெரிய செய்தியாகவே வெளியே வரல. அதிமுக டிவிகே கூட்டணி அமையும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்படின்னாங்க. இல்லை தனித்து தான் கூட்டணின்னு சொன்னாங்க. இப்போது கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி உறுதி ஆயிடுச்சு. எஞ்சி இருக்கிறது வந்து 2 கட்சிகள் தான். ஒன்று நாம் தமிழர் கட்சியின் சீமான், இன்னொருத்தர் வந்து டிவிகே. என்ன நிலைப்பாடில் இருக்காங்க சார் டிவிகே? இப்போது விஜய் வந்து அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணி கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவருடைய என்னன்னா ஆட்சி பிடிக்கணும், முதலமைச்சர் ஆகணும்னு. கூட 2 லகுட பாண்டிகள், புஷி ஆனந்த். பாண்டிச்சேரியில் கூட ஒரு வார்டு லெவலில் கூட அரசியல் பண்ண தெரியாத ஒருத்தர். அவருடைய மன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு நமக்கு அது தெரியாமல் போகும். நல்லா செயல்பட்டிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவரை கொண்டு வந்து ஒரு கட்சி அரசியல் கட்சி, ஆட்சியை பிடிக்க போகிற கட்சி, அதிமுகவோட இவங்களோடலாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போகிற கட்சி, தமிழ்நாட்டுடைய தலைவிதியை நிர்ணயிக்க போகிற கட்சி, அப்படிலாம் பேசப்பட்ட தாவேகாவுக்கு பொதுச் செயலாளரை போட்டால் அதோடைய விளைவை இன்றைக்கி விஜய் அனுபவிக்கிறார். இது ஒரு பார்ட்டுனா, இன்னொரு பார்ட்டு ஜான் ஆரோக்கியசாமி. அவர் பார்த்திங்கன்னா சித்தராமையாக போய் ஒர்க் பண்ணார், ஃபெயிலியரு. அன்புமணி ராமதாஸ் ஒர்க் பண்ணார், ஃபெயிலியரு. அவர் இன்னொன்று ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றதை விட அதை தாண்டி சில சொந்த கருத்துக்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவர். அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு இருக்கக்கூடாது. எது யதார்த்தமாக அதை நோக்கி நகரணும். நமக்கு கொடுக்குற அசைன்மெண்ட்டை நம்ம வந்து கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் செயல்படுத்தணும். அதுக்குள்ளே உங்களுடைய கட்சி சிந்தனை, உங்களுடைய மற்ற சிந்தனைகளை கொண்டு வந்து திணிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய அரசியல் கட்சி. அங்கே வந்து ஜான் ஆரோக்கியசாமியுடைய சொந்த கருத்துக்கள்லாம் திணிக்கப்பட்டதுனால அதனுடைய விளைவையும் விஜய் இன்றைக்கி அனுபவிச்சிட்ருக்காரு. நீங்கள் கூட கேட்கலாம், என்னங்க 2 பேர் வந்து ஒரு கட்சி இதெல்லாம் தீர்மானிக்கலாமா? எப்படி தீர்மானிக்க முடியும்? அப்போனா விஜய் எதுவுமே தெரியாதவரானு கண்டிப்பாக யோசிப்பார்ல. அவர் கட்சி, அவர் தலைவராக இருக்கார், அவர் ஆலோசனைன்னு சிலது இருக்குல்ல. கிட்டத்தட்ட விஜயுடைய மனநிலை எப்படின்னா, சினிமா மாதிரி தான் அரசியலையும் அணுகிறார். அதாவது சினிமாவில் ப்ரொடியூசர் டைரக்டர் இவங்க கையில் ஒப்படைச்சிட்டோன்னா அவங்க படம் எடுத்துக்குவாங்க, நம்ம வந்து நடித்து கொடுத்துட்டு போனால் போதும் அப்படின்றது தான் அவருடைய இது. படம் எடுத்த பிறகு அவங்களாச்சு அந்த விநியோக நிறுவனம் ஆச்சுன்றது. ஆனால் இங்கே விஜய் அரசியலில் தன்னை எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு நினைக்கிறாரு. அப்போனா சினிமா துறையில் அரசியலில் எம்ஜிஆர்னு அடுத்த பக்கம், சினிமா துறையிலேயே எம்ஜிஆர் எப்படி இருந்தார்னு விஜய் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் எம்ஜிஆர் கவனித்து நடந்தது தான் சினிமா. ஒரு சண்டை காட்சினா எங்கே கேமரா வைக்கணும்? ஏன்னா எம்ஜிஆர் வந்து 50 வயதுக்கு மேலே தான், கிட்டத்தட்ட 42 வயதுக்கு மேலே தான் ஒரு ஹீரோ அடித்து வர ஆரம்பிக்கிறாரு, விக்கு வச்சு நடிக்கிறாரு. அப்போ எந்த கோணம் நமக்கு நல்லாயிருக்கும், எப்படி பண்ணணுன்றதில் ரொம்ப உறுதியாக இருந்தவர். சண்டை காட்சிகளில் டூப்பை எப்படி பயன்படுத்தணும், அது எப்படி ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கணும், அதே போல் பெண்களை எப்படி மதிக்கணும், நல்ல கருத்துக்களை பாடல் மூலிமா, வசனம் மூலிமா, இது எல்லாத்துலேயுமே எம்ஜிஆர் திட்டமிட்டு பண்ணார். மது, போதை, சிகரெட்டு இதுக்கு எதிராக படத்தில் தொடர்ச்சியாக அவருக்கும் அந்த பழக்கம் இல்லை, அந்த கருத்தையும் வலியுறுத்திட்டு வந்தார். நம்பியார் கூட அந்த பழக்கம் இல்லை, ஆனால் நம்பியார் மது இருந்துறாரு, சிகரெட்லாம் பிடிப்பார். சிவகுமாருக்கும் கிடையாது. ஆனால் எம்ஜிஆருக்கு அந்த பழக்கம் இல்லாட்டினாலும் சினிமாவிலும் அதை ரொம்ப
கடைப்பிடிச்சார். அப்போ ஒவ்வொரு அடியையும் எம்ஜிஆர் சினிமாவில் எடுத்து வச்சார். படம் தயாரிக்கவும் சரி, விநியோகம் எல்லாமே எம்ஜிஆருக்கு தெரியும். A to Z எம்ஜிஆருக்கு தெரியும். அப்படி தயாரான எம்ஜிஆர் திமுகவிலையும் தன்னை வளப்படுத்திட்டு வந்து அரசியல்லையும் எப்படி கொண்டு போனார், வெற்றி அடைஞ்சார். நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி வரணுன்னா எம்ஜிஆராக மாறணும் முதல்ல. நான் சொல்கிறேன்ல, ஒரு டைரக்டருடைய நடிகராக இருக்கிறீங்க. நான் அடுத்த வருஷம் சினிமாவுக்கு வரப்போகிறேன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த திரைப்படங்களில் எப்படி கருத்துக்கள், தன்னுடைய அரசியலை எப்படி கொண்டு வரலான்றதான் ஒரு முன்னணி. ஏன்னா நீங்கள் முன்னணி நடிகர், நீங்கள் பார்த்து இந்த சீன் வை, இப்படி வை, ஒரு பாட்டு கொள்கை பாட்டு வைனா எழுதி கொடுக்க 1000 பேர் இருப்பான், நல்ல மியூசிக் போகிறதுக்கு 1000 பேர் இருப்பான், உங்களுடைய கொள்கையை சொல்கிற மாதிரி பண்ணுறது இருப்பான். ஆனால் நீங்கள் சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு போதை மருந்து விற்றுட்டு அதில் ஜெயிச்சுட்டு நான் தனியாக வரவான்னு பாட்டு பாடுற அளவுக்கு கொள்கைகளை திரைப்படங்களில் கொண்டு வந்தீங்க. அப்போ என்ன ஆகுது, அதை மாதிரி இருக்கிற ரசிகர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுவோம், கல்ட்டு ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அரசியல்லையும் நீங்கள் அதே பாணியை பின்பற்றுனீங்க. எப்படி பண்ணீங்க, ஒரு 2 பேர் கையில் ஒப்படைக்கிறீங்க. நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் 2 பேர் கையில் ஒப்படைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா சார்? இப்போ தான் ஒரு 2க்கு 4 பேராக இருக்காங்களே சார். அவங்களாம் இந்த 2 பேர் கீழே, இந்த 2 பேர் தான் செயல்பட முடியாது. மெயின் அத்தாரிட்டி அவங்க 2 பேர் தான். அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க, நான் முடிச்சிட்டுலாம் வரேன், ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன்றாரு. இது அரசியலுக்கு உதவாது. ஒவ்வொருத்தரையும் நம்பணும், ஒவ்வொருத்தரையும் நம்பக்கூடாது. இதுதான் அரசியல். அதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் புஷி ஆனந்த் கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவருக்கு அந்த தகுதி இருக்கான்றதை கண்டடிக்கிற இடத்துலேயே நீங்கள் இல்லை. ஒரு பொதுச் செயலாளர் இப்போ எடுத்துக்கங்க, அதிமுக எடுத்துக்கங்க, திமுக எடுத்துக்கங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட நீங்கள் என்ன மைக்கை போட்டு எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் வர மாட்டார். அவருக்கு எல்லாமே தெரியும்ல. இவரையும் அவரையும் ஒன்றா வச்சு பார்க்க முடியுமா? மலைக்கும் மடுக்கும், புஷி ஆனந்தையும் கண்டிப்பாக முடியாது, மலைக்கும் மடுக்கும். அப்போ நீங்கள் ஆட்சியை பிடிக்க போகிற கட்சின்னு சொல்கிறீங்க, அதனுடைய பொதுச் செயலாளர் என்ன தகுதியில் இருக்கணும்? எல்லாருமே அந்த ஒரே ஸ்டேட்டஸில் இருக்கணும் இல்லை சார். புது கட்சி நாங்கள் இப்போ தான் வளர ஆரம்பிக்கிறோம். எங்கள் கட்சி தாங்க புதுசு, தலைமை புதுசாக இருக்கக்கூடாது. இப்போ டிடிவி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா கட்சி அவருக்கு புதுசு, அமமுக புதுசு. ஆனால் டிடிவி வெல் நாலேஜ்டு. திருநாவுக்கரசர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அந்த கட்சி புதுசு. ஆனால் அவர் ஜெயிக்குதோ தோக்குதோ. இப்போ இவர் இருக்கார், நம்ம ஜிகே வாசன் இருக்கார், அப்பாவுக்கு அப்புறம் அரசியலில் வந்தார். ஜெயலலிதா சொல்லி தான் அரசியலுக்கு கொண்டு வந்தார், மூப்பனார். அப்படிப்பட்ட ஜிகே வாசன் மத்திய அமைச்சராக இருந்திருக்க. பல இது நீங்கள் எப்படி வர்றீங்கன்றது இல்லை, வந்த பிறகு உங்களை எப்படி வளப்படுத்திக்கிறீங்க, தயார்படுத்திக்கிறீங்கன்னு. அதுக்கு முற்றிலும் தயாராக இல்லாத ஒருத்தர் கையில் கட்சியை ஒப்படைக்கிறது, அதுவும் குறுகிய காலமே. நான் திரும்ப சொல்லிகிட்டு இருந்தேன், குறுகிய காலம் இருக்குது, 1 இயர் இருக்குது. இந்த இடத்துல கூட்டணி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். உங்களுடைய எண்ணத்தை செயல்படுத்துகிற அளவுக்கு தலைமை இருக்கணும். இல்லைன்னு பதிவு பண்ணிகிட்டே இருந்தோம். 2வது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு என்ன ஒர்க்கு கொடுக்கணுன்னா, நீங்கள் கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் பிரபலப்படுத்துகிறதும் கட்சிக்கான உத்திகளை வகுக்கிறது. திமுக ஒன்றுனா இன்றைக்கி அறிக்கை வருது இல்லை, என்டிஏக்கு எதிராக அறிக்கை. அப்போ நம்ம ஸ்டாண்ட் என்ன, நம்ம எதை பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஸ்டாண்ட் அறிக்கை விட்டுட்டாரே சார். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்போ நீட்டுக்கு அறிக்கை வருது. ரொம்ப எனக்கு கேட்டால் தவைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து முதல் நல்ல அறிக்கை நீட்டுக்கு எதிரான அறிக்கை. அப்போது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கட்சியை எப்படி கொண்டு போகிறது, மாநாடுகளை எப்படி நடத்துறது, இந்த டீம் இருக்குது நம்ம சமூக வலைதள டீம், அவங்கள பயன்படுத்தி மற்றவர்களை எப்படி இது பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய ஒர்க்கு. ப்ளஸ் சர்வே, மாவட்டம் முழுவதும் கட்சிக்கு எப்படி பலம் இருக்குது, எங்கே பலம் பலகீனம் இருக்குது, எதை கையில் எடுக்கணும். இப்போ இப்தார் வந்து கையில் எடுக்கிறாரு, நல்ல மூவ். அந்த மாதிரி எதெல்லாம் கையில் எடுக்கணும், விஜய் என்ன பண்ணணும், புஷி ஆனந்த் என்ன பண்ணணும், மற்ற நிர்வாகி, இதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ஒர்க்கு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எந்த வித இதுவும் பண்ணாமல் நடுவில் 1-2 இந்த மாநாடு பொதுக்குழு நடத்திட்டு அதில் விஜய் ஒரு 10 நிமிஷம் பேச வச்சுட்டு அதுலேயும் ஏகப்பட்ட முரண், இதை மட்டுமே பண்ணிவிட்டு கட்சிக்குள்ளே அவர் தலையிடுறார். அந்த அதிகாரத்தை விஜய் அவருக்கு வழங்குறாரு. ஆனால் தாண்டி புதுச்சேரியில் இருக்கிறாரு சார், புஷி ஆனந்த் இருக்காரு. ஆனாலும் இவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு. எப்படின்னா, கட்சிக்குள்ளே வெளியிலேருந்து நீங்கள் ஆட்களை கொண்டு வரணும். சரி, அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க்கில் ஒரு ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. பேசிடுவோம், அதெல்லாம் இது பண்ணுவோம். புஷி சார் நீங்கள் பேசிக்கங்க, உள்ளே கொண்டு வாங்கன்னு, அது ஓகே. ஆனால் யார் வரக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி தீர்மானிப்பீங்க? அதை கட்சியில் தீர்மானிக்கணும். புஷி ஆனந்த் தீர்மானித்தா ஓகே, ஜான் ஆரோக்கியசாமி எப்படி தீர்மானிக்க முடியும்? நீங்கள் சொல்கிறது வந்து என்டிகே காளியம்மாள், என்டிகேலேருந்து விலகினவங்களும் பலர். காளியம்மாள் தெரிஞ்ச உதாரணம், வெளியில் வந்த உதாரணம். காளியம்மாள், மருதழகராஜ், இவங்க தெரிந்த உதாரணம். தெரியாத உதாரணம் பலர் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஷயம் முக்கியமான ஆட்களே நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது ஏன் நேற்று அறிக்கை விட்டுருக்காருல KS ராதாகிருஷ்ணன், அவர் தானே உங்களுக்கு எல்லாமா இருந்தவர். அவர் மாதிரி உங்களுக்கு ஒரு பலம் எங்கேயாவது கிடைக்குமா? ஒரு இஷ்யூ டிஎம்கேல இருந்தவர், மதிமுகவில் இருந்தவர், திராவிட அரசியலை 70களில் இருந்து பார்த்தவர், 70களில் இருந்து காங்கிரஸில் இருந்தவர்,
80லேருந்து திராவிட அரசியலை பார்த்தவர். அவரை விடவா அவங்களுக்கு அரசியல் சொல்லித்தர ஆள் இருக்க போகிறாங்க? ஈஸியாக கிடைக்குது. அவருக்கு ஒரு உரிய மரியாதை, ஒரு ஆலோசகர்னு ஒரு பதவியை கொடுத்துட்டு கூட அவர் என்ன சொல்கிறாரு கேளுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஒவ்வொரு இஷ்யூலையும் இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், மாநாடு இப்படி நடத்துங்க, பொதுக்குழு இப்படி நடத்துங்க, இதில் இப்படி அறிக்கை கொடுங்க, இதில் தீர்மானம் இப்படி பண்ணுங்க, எல்லாமே அவர் பார்த்துருப்பாரு. பழகருப்பையா, ஜெயந்தி நடராஜன், அவங்களெல்லாம் அவமானப்படுத்தி திருப்பி அமிச்சாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிடிக்காது அவங்கள. நேற்று கடைசி பொறுத்து பார்த்து கூட்டணி அதிமுக என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆனவுடனே நேற்று கேஎஸ் ராதாகிருஷ்ணன் அறிக்கை விடுறாரு. இவங்க 2 பேரை நம்பி ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்க. விஜய் என்ன மனநிலையில் இருக்கார் சார்? இப்போ வந்து விஜய் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஏடிஎம்கே கூட மறைமுக பேச்சுவார்த்தை விஜய் தலைமையில் தான் கூட்டணின்னு ஆரம்பத்துலேருந்து யாருமே சொல்லலைங்க. இது ஜான் ஆரோக்கியசாமி கிளப்பி விட்டதுங்க. திமுக அதை பயன்படுத்திக்கிச்சிங்க. இல்லை, விஜய் என்ன மைண்ட் செட்டில் இருக்கார் சார்? விஜய் அந்த மைண்ட் செட்டில் இல்லைங்க. அதிமுக இப்போ போயிடுச்சு, இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருக்கார் சார்? ஏன்னா என்ன சிலர் நீங்கள் ஒரு 4-5 வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் மைண்ட் செட்டை பற்றி யோசிக்கலாம். உங்களுக்கு தான் எல்லாமே அடப்பட்டுச்சு. திமுக கூட்டணிலேருந்து யாராவது கிளம்பி வாங்க விஜய் உங்கள் தலைமைகள் நான் வரேன்னு வரப்போகிறாங்களா? யாரும் வரப்போகிறதில்ல. இன்னொரு செய்தியும் படித்தேன் சார், என்டிஏ கூட்டணியில் அடுத்து இணைய போது வந்து தமிழக வெற்றிகளாகவும் நாம் தமிழர் கட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி எழுதுறாங்க. நாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம விசாரித்த வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அங்கே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பாருங்கள் நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டணிக்குள்ளே வருதா இல்லையா பாருங்கள் அப்படின்றாங்க. சீமான் 2 வகையான குழப்பத்தில் இருக்கார். அவரை வந்து இந்த பெரியார் இந்த விஷயங்களை பேசும் போது அவருக்கு கிடைச்ச அவர் குடும்பத்தையே நேரடியாக அட்டாக் பண்ண விவகாரங்கள், வீடு பூந்து காவலரை கைது பண்ண இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அவருக்கு சில கேள்விகள் வருது. 2வது, தனியாக நின்றால் அந்த வாக்கு சதவீதம் கிடைக்குமா? பெரியார் எழுத்து ஒரு மாதிரி பேர் வாங்கிட்டோம், இப்போ இந்த நீரோட்டத்தில் இது பண்ணி திமுக வீழ்த்துவது நம்ம குறிக்கோளாக வச்சுக்கணுமா அப்படின்றதில் ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்துக்கு விடையாக என்டிஏவில் இணையறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். எழுதி வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகம் சார்? தமிழக வெற்றி கழகம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொள்கை எதிரின்னு அவங்க இதுவரை ஆமாம் அந்த இல்லாட்டி ஏன் இன்றைக்கி அறிக்கை வருது. இன்னொன்று அவருக்கு சித்தாந்த எதிரின்னு அறிவிச்சிட்டாரு. அறிவித்ததெல்லாம் வந்து வாழ்க்கையில் யாரும் கடைப்பிடிக்க போகிறதில்ல வச்சுக்கோங்க. இருந்தாலும் இது ஆரம்ப ஸ்டேஜ். அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு ஏடிஎம் கூட சேர்றது. அதையே அலட்சியமாக இருந்து கைவிட்டுட்டாங்க, கோட்டை விட்டுட்டாங்க. இனிமேல் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே போகிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? அதுக்கு ஒழுங்காக ஏடிஎம் கூட சேர்ந்துருக்கலாமே. ஒரு 60-70 சீட்டு கேட்டு மெயின் பார்ட்னராக இருந்திருக்கலாமே. சரி, இப்போ இந்த ஒரு கேள்வி சார், நிறைய டைம் வந்து தாவேகா அதிமுக கூட்டணின்னு பேசிட்டு இருக்கும் போதில் ஊடகங்கள் கிளப்பி வர செய்திகள், இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் சில அவங்க யோகங்கள் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நிறைய இடத்துல வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ அதிமுக வந்து தாவேகா கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது கைகூடாத போனால தான் இப்போது இந்த நிலைமைக்கு போயிருக்காங்களா? இல்லை அதிமுக என்டிஏ கூட்டணியில் இணைகிறாங்கிறது வந்து ஆல்ரெடி எடப்பாடிக்கு சொன்ன மாதிரி எடப்பாடிக்கு ஏதோ ஒரு வகையான ப்ரெஷர், அவருக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது, பிஜேபி கூட தான் போயாகணும்னு சொல்லிட்டு போயிருக்காரா? இல்லை சரி டிவிக்கு ஒரு வேளை அதிமுக சேர்ந்துருந்தால் எடப்பாடி அந்த முடிவு எடுத்திருக்க மாட்டார் அப்படின்ற விஷயங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து மியூச்சுவலுங்க. அதிமுக தாவேகா 2 சைட்லேயுமே அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் தாவேகாவிற்கு தவறாக வழிகாட்டப்பட்டது. அதிமுக வந்து கட்சி தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் 2 முடிவில் இருந்தாங்க. ஒன்று, எடப்பாடி எதிர்பார்க்குற மாதிரி தாவேகா இதெல்லாம் அமைஞ்சு ஒரு கூட்டணி இல்லை, வேறு வழி இல்லைன்னா என்டிஏ. எடப்பாடி உறுதியாக இருந்தார் தாவேகா வரும் அப்படின்னு. தாவேகா கிட்டத்தட்ட அந்த மூடில் தான் கரெக்டாக விஜய் நடத்தியிருந்தாங்கன்னா அந்த மூடுக்கு விஜய் வந்திருப்பார். ஒருவேளை விஜய் போயிருந்தாருன்னா இப்போ எடப்பாடி வந்து என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. ஆனால் இப்போ எடப்பாடிக்கு வேற அழுத்தம் இருந்துச்சு, அதனால தான் அவர் போயிருக்காரு. அப்புறம் அதுக்கு பிறகு நடந்தது. முதல்ல வந்து அவர் என்டிஏ இது தாவேகா கூட்டணி எதிர்பார்த்தாரு. இவங்களும் கிட்டத்தட்ட அந்த முடிவில் இருந்தாங்க. இந்த பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்துக்கெல்லாம் வந்து கட்சி நடத்துகிற எண்ணமே கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமி ஒரு கான்ட்ராக்டர், அடுத்த மேலே போயிட்டு வேறு கட்சி தேடி போகிறாரு. இதே எஸ்பி வேலுமணிக்கு இந்த ஜனவரியிலேருந்து வேலை செய்ய போகிறாரு. அவன் ஒரு வியாபாரி. இந்த வியாபாரிக்கு யார் துட்டு கொடுக்குறாங்களோ அவர் வேலை செஞ்சுட்டு போகிறார். அவருக்கு விஜய் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கக்கூடாதுன்ற பற்றிலாம் ஐடியா இல்லை. ஆனாலும் இந்த கட்சியை கவுக்குறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சார். அது ஒரு பார்ட்டு. சார் விசிகள் ஆக்டிவாக செயல்பட்டாரே சார் ஆதவ அர்ஜுனா. இப்போ அங்கே போய் அவரெல்லாம் அவருக்கு அப்புறம் வரேன். அப்போ ஆதவ அர்ஜுனா இவர் ஜான் ஆரோக்கியசாமி அந்த வேலையை பண்ணிட்டார். இப்போது புஷி ஆனந்துக்கு என்னென்னா இந்த கட்சி பெருசாக கொண்டு போனான்றது தைரியம் கிடையாது. அவர் சினிமாவில் நடிகர் தான் அவர் அதிகமாக விரும்புகிறார். அப்போ அவருக்கும் அந்த எண்ணம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி எண்ணமே இல்லாதவர்களை வச்சுக்கிட்டு அவங்க கையிலேயே பொறுப்பை கொடுத்துட்டு இவர் வாட்டில் நடிக்க போனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்றதுடைய விளைவு தான் இப்போது தாவேகா அனுபவிக்குது. நம்மளாம் ஆரம்பத்தில் சொன்னோம் தாவேகா ஆரம்ப நிலையில் இருக்குது, உட்கட்டமைப்பு இல்லை. இந்த நிலைமையில் அதிமுகன்ற பெரிய கட்சி காத்து கிடக்குது. அது கூட ஒரு கௌரவமாக பேசி ஒரு 50-60 சீட்டு வாங்கிட்டு நின்னா எடுத்தவொடனே ஒரு 30-40 சீட்டு அட்லீஸ்ட் 50 சீட்டு கிடைக்குதுன்னா
அது ஒரு பெரிய வெற்றி. எடுத்தவுடனே நீங்கள் எது வர்றீங்க சொல்ல முடியாது, எதிர்க்கட்சி தலைவராக உட்காரது வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்லிமெண்ட்டில் அதே கூட்டணி, அதுக்கப்புறம் 2031 நீங்கள் உங்களுடைய தனி ராஜ்யத்தை ஆரம்பிக்கலான்னு. அப்போல்லாம் கேலி கிண்டல் என்னெல்லாம் வந்து டிஎம்கே ஐடிவிங்லேயே இந்த விஜய் ரசிகர் மாதிரி செட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அதிலெல்லாம் கில்லாடி அவங்க. அப்புறம் விஜய் ரசிகரில் சில பேர் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அதிமுக கொண்டு போய் சேர்க்கறதில்ல பண்ணுறீங்க, துட்டு வாங்கிட்டு வேலை செய்கிறீங்க. அவன் பேசுகிறதுனால அவங்க கூட்டணி சேர்த்துருவாங்களா சார்? பேசின உடனே துட்டு வாங்கிடுறோம் நம்ம, அது ஒன்று. பேசுறதுனால கூட்டணி சேர்ந்துருவாங்களா? நம்ம வாய்ப்புகளை சொல்கிறோம், இப்படி அனலைஸ் இப்படி இருக்குதுன்னா இப்படி போனீங்கன்னா தேரலாம். இன்றைக்கி அதானே உண்மையாக இருக்குது. இன்றைக்கி மனம் முடிந்து போய் கிடக்குறீங்கள, இந்த பந்தா பயங்கர அப்செட்டு. இந்த பந்தா எதற்குன்ற ஒழுங்காக பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ எல்லாம் இது என்ன, ஒரு பொண்ணை ஒருத்தவன் துரத்தி லவ் பண்ணுறான், அவள் அவளுக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்குது, ஏன்னா மறுத்துட்டு பந்தா பண்ணிகிட்டே இருக்கா. அந்த நேரத்தில் ஏதாச்சியாக வேறு ஒரு பழைய லவரை வந்துட்டோன்னா அவன் அங்கே போயிட்டான். இப்போ உட்காந்துட்டு ஐயோ போச்சே லவர் போயிட்டானா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இனி எப்படி சேர முடியும்? சார் விஜய் அவர்கள் இந்த விகடன் விழாவெல்லாம் பேசினார்ல சார், திமுகவின் கூட்டணி கணக்குகள் வந்து மைனஸ் ஆகப்படும்ட்டு, அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? திமுக ரொம்ப உறுதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க கூட்டணி கட்சிகளை வெளியே போடாமல் பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் அந்த தேர்தல் நெருக்கத்தில் பல சம்பவங்கள் நடக்கும். கூட்டணியும் கட்சிகளும் பார்த்திங்கன்னா தன்மானம், சுயத்தன்மை. இன்றைக்கி ஏதோ வைகோ பேசுகிறாரு, ஏதோ சுயத்தன்மை இழந்துட்டார், அமித்ஷா மட்டும் பேசுகிறார், இவர் வந்தால் அப்படி இப்படின்னு. நீங்கள் என்ன பெரிய அப்படி உங்கள் கௌரவமாக நடத்துகிறாங்க, அங்கே கௌரவமாக வச்சுருக்காங்க. இருக்கிறதுலே சுயத்தன்மை தன்மானம் இல்லாத கட்சின்னு வருஷப்படுத்தினா முதல் இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அடுத்தடுத்து மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இருக்குது. முதல்ல கூட்டணியே கிடையாது அரசியலில். இது முடிஞ்சதுன்னா நீங்கள் வெளியே வரணும். அவங்க ஆட்சி பண்ணுறாங்க, அதுக்கு உதவி பண்ணீங்க, அதோட வெளியே வந்து மக்களுக்குள்ளே நிற்கணும். உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க? மக்கள் பிரச்சனை பேசுகிறது தானே, எதாவது பேசுகிறீங்களா? நேற்று பொன்முடி இது பண்ணதுக்கு திமுகக்குள்ளேயே கனிமொழி எதிர்க்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் எத்தனை பேர் இதை எதிர்த்து அறிக்கை விட்டாங்க? அதில் கூட உங்களுக்கு என்ன தயக்கம் வேண்டி கிடக்குது? அதனால் இவங்க எல்லாம் பேசுறதுக்கு அருகதே கிடையாது. அவங்க திமுக அந்த கூட்டணி கட்சி ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. விஜய் சும்மா யாராவது எழுதி கொடுக்குறத சொல்கிறது பேசுகிறது. இவங்க அடிப்படையில் கோட்டை விட்டது வந்து இந்த 2 பேரை நம்பி அதிமுக வர்றதை கோட்டை விட்டாங்க. அதிமுகவும் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த நெருக்கடி அதுக்கப்புறம் எடப்பாடிக்கு வந்துச்சு. நீங்கள் சொன்னது நாங்கள் கேட்டோம், தாவேக வரல. இது எங்கே மிஸ் ஆகுதுன்னா, அந்த உலகமாக ஜேர்னலிஸ்ட் இது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் வந்தார்ல, அங்கேருந்து கூப்பிட்டு வந்தார், அது ஆதவ அர்ஜுனா. அங்கே தான் பிரச்சனை வருது. ஆதவ அர்ஜுனாவும் இவங்களும் என்ன தப்பு கணக்கு போட்டாங்கன்னா, கொஞ்சம் இழுத்தோன்னா ஏடிஎம் இறங்கி வரும், அப்போ அதிகமான சீட்டு வாங்கலான்னு தப்பு கணக்கு போட்டாங்க. இழுக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. கயிறு அந்து போகிற மாதிரி இழுக்கக்கூடாது, ஓரளவு தான் இழுக்கணும். ரொம்ப இழுத்தா கயிறு அந்து போய் நீங்கள் தான் போய் விழுவீங்க. இப்போ அதான் நடந்தது. அப்போ நீங்கள் டிமாண்டு பண்ணலாம், பண்ணிக்கிட்டே இருந்தால் ஏடிஎம்கே இறங்கி வந்து ஒரு 90 சீட்டு 100 சீட்டுன்னு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட முதல்ல அதுக்கு என்ன நீங்கள் வச்சுருக்கீங்க கட்சியை? ஒரு 2 மாநாடு போட்டு வீராவாசமாக பேசிட்டு அது கட்சியா? அவங்கெல்லாம் பார்ப்பாங்கல்ல அரசியல் கட்சிகள். அந்த இன்னொன்று தகுதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னதான் திமுக அதிமுக வந்து எவ்வளோ ஆண்டுகள் இந்த அரசியல் காலத்தில் அதை கூட விட்டுருங்க. என்னதான் பிஜேபி எவ்வளோ பெரிய கட்சி, அமித்ஷா வராரு, உள்துறை அமைச்சர் அப்படி இப்படின்னு உட்கார வச்சார், அடிமையாக நடத்துகிறாருனாலும் தூக்கியாக கொடுத்துருவார் எடப்பாடி. 150 சீட்டாக கொடுப்பாரு, 15-20 சீட்டில் ஆரம்பிப்பார், அதிகபட்சம் 25 சீட்டு இருந்தால் பெரிய விஷயம். இந்தியா முழுவதும் ஆளுகின்ற கட்சி. அப்போ அவங்களுக்கே அந்த நிலைமை. தமிழ்நாட்டில் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு கொடுத்து என்ன இருக்குது? முதல்ல வேட்பாளர் காமிங்கன்னா எங்கே காமிப்பாங்க? நீங்கள் எடுத்தோடனே 117 சீட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த கட்சியாக இருந்தாலும் அது வந்து இங்கே இருக்கிற லகுடு பாண்டிகள் உருவாக்குனது. இதை தான் சொல்கிறேன். விஜய் ஒரு எண்ணத்தில் இருக்காருன்னா, இவங்க அந்த டிஎம்கே நரேட்டிவு, அப்புறம் அந்த டிஎம்கே நரேட்டிவை நம்பி ஓடுறாங்கல்ல பத்திரிகையாளர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து விஜய் 117 கேட்கிறார். 2.5 வருஷம் எடப்பாடி, 2.5 வருஷம் விஜய். விஜய் அப்படி பண்ணுறார், விஜய் இப்படி பண்ணுறாரு. இல்லை சார், இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், ஒரே பிரச்சனைனா, விஜய் ஒருவேளை நேரடியாக அரசியல் களத்தில் இருக்காரு, அவர் வந்து ஃபுல் டைமாக அரசியல் பண்ணுறாருன்னா இந்த குழப்பங்கள் எல்லாமே தவிர்த்துட்டு இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு விஜயே நேரடியாக அரசியல் பண்ணுறாருன்னா முழு நேரம் அரசியலை புரிஞ்சுக்குவார். முழு நேரம் அரசியலை புரிஞ்சுக்கிட்டா இந்த இவங்களெல்லாம் அடிச்சு தோற்றிருப்பார். நீங்கள் இப்போவும் பாருங்கள், நேரம் ஒதுக்குறாரா சார் அரசியலுக்குன்னு? நேரம் இல்லையே. சும்மா அன்றைக்கி ஒரு நாள் இப்போ நேற்று பூத் கமிட்டி இது மாவட்ட செயலாளருக்கு ஆலோசனை கூட்டம்னா அன்றைக்கி மட்டும் வந்து உட்காருவார். அதுக்கு முன்னாடியே இவர் எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருப்பார். புஷி அண்ணனை சொல்லணும், அண்ணன் தான் அவ்வளோ கஷ்டப்படுறாப்புல, அண்ணனை பற்றி சொல்லிவிடுங்கன்னு. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அண்ணன் இல்லைன்னா கட்சியே இல்லைங்க, இன்றைக்கி வேறு லெவல் கொண்டு போய்கிட்டு இருக்கான்றாங்க. அவ்வளோதான். சரி பார்த்துங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க, சேர்மனாக இருக்கீங்க, உங்கள் நிறுவனம் கீழே எம்டி இருக்காப்புல, நிறுவனம் வந்து அடுத்தடுத்த கட்டத்து போட்டி போடணும், நல்லா டெவலப் பண்ணணுன்னு அந்த எம்டி செயல்பட்டார்னா நல்லாயிருக்கும். அவர் அவங்களுக்கு வேண்டிய ஆள், சொந்தக்காரன் பந்தக்காரன் இவனெல்லாம் ஒவ்வொரு பொறுப்புலையும் போட்டுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத நூற்றிக்கு அந்த பொறுப்பில் போட்டால் கம்பெனி எப்படி நகரும்? அப்போ சேர்மன் என்ன பண்ணணும், கம்பெனியுடைய இது என்ன, அந்த ஆய்வு கூட்டம்லாம் நடத்தணும், கம்பெனி எப்படி போகுது, அந்த கம்பெனி எப்படி இருக்குது, இந்த கம்பெனி தான். நீங்கள் வாட்டில் இல்லைப்பா நான் வேறு வேலை இருக்குது, நான் வந்து லண்டனில் இருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோன்னா பார்த்துக்குவாங்க.
அதுதான் அதோடைய இன்னொரு வருஷம் தான் கட்சி. அந்த வருஷனில் நீங்கள் கணக்கு போட்டுங்க. சேர்மனு விஜய். எப்படி சார் 2026 முதல்வர் ஆகிறது? முதல்வரா? 2026 ஒரு கணிசமான எம்எல்ஏக்களை ஜெயிக்க சொல்லுங்கள். நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஆரம்பத்தில். அதிமுக தாவேகா கூட்டணி ஒரு நல்ல ஒரு இது. அதை மிஸ் பண்ணாங்கன்னா அதோடைய பலன் அனுபவிப்பாங்க. இன்றைக்கி சில பேர் மறுதளிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு முதல்வர் அவர் தான் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளே இல்லை. கமெண்ட்ல வந்து உங்களை திட்டுவாங்க. கமெண்ட்ல வந்து உங்களை திட்ட தான் போகிறாங்க. திட்ட தான் செய்வாங்க. எனக்கு என்னென்னா திட்டுவாங்க வாழ்த்துவாங்கன்றதாக யாரும் பேசிகிட்டு இருக்க முடியாதுங்க. நம்ம அனலைஸ் இது இப்படி போனால் இப்படி வரும். இப்போ அண்ணாமலை நேற்று நேக்குனாங்க. நயினாருக்கு நம்ம வாழ்த்துலாம் போட்டோம். நயினார் வருவார்னு தெரியும். வருவார்னு ஒரு 10-20 எப்போ என்டிஏ ஃபார்ம் ஆச்சோ அன்றைக்கே நான் விசாரிச்சோன்னா ஃபஸ்ட் கண்டிஷனை அண்ணாமலை மாற்றணுன்றது தான். அதில் ரொம்ப உறுதியாக இருக்கார் எடப்பாடின்னு சொன்னாங்க. அப்போவே நான்லாம் பேசிட்டேன் பல இதில். அடுத்து யார் வருவார்னா நம்ம விசாரிச்ச வரைக்கும் நயினாருக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நான் ஆரம்பத்துலேருந்து நயினாரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். வருவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. சார் அதுக்கு முன்னாடி இப்போ விஜய் சார்பில் ஒரு அறிக்கை வந்திருக்கு அவங்க தரப்புலேருந்து. பழைய பங்காளியான அதிமுகவும் அதே போல் மறைமுக கூட்டாளியான திமுகவும் இந்த அறிக்கையெல்லாம் இருப்பை காட்டிக்கிறதுக்கு நானும் இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு. நீங்கள் எல்லாம் கண் கட்ட பின்னாடி சூரிய உதயன்ற மாதிரி 2 கூட்டணி ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ அவங்க எப்படி மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்கன்னா ராமதாஸை சரி பண்ணி கூட்டணிகளை கொண்டு வரலாம். இப்போ அங்கே என்ன பிரச்சனைனா ராமதாஸை குழப்பி திமுக கூட்டணிக்கு இழுக்கணும்னு முடிவு. அதில் தான் 2 பேருக்கும் சண்டை. அதில் பாமகவை இழுத்துட்டா என்டிஏ வீக் ஆகும்னு திமுக கணக்கு போடுது. நல்ல கணக்கு அது. அப்படி முடிவு பண்ணுறதெல்லாம் வந்த பிரச்சனை. இப்போ அதை தீர்க்கறதுக்கு பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்க. நேற்று அமித்ஷாவும் பேசினதாக தகவல். அதனால் கூடிய விரைவில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சுன்னா பாமக இந்த கூட்டணியில் வந்துடும். அந்த வேலையில் அவங்க ஈடுபட்டுட்டு இருக்காங்க. டிஎம்கே கூட்டணியை எப்படி கொண்டு போகலாம், இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கலாம்னு நீங்கள் முதலமைச்சர் உட்பட அறிக்கை விட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இவங்க நடுவில் வந்துக்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு என்ன இதாக போகுதுன்னு தெரில. இப்போ தான் உட்காந்து பூத் கமிட்டி கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மண்டல மாநாடு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மண்டல வாரியாக பூத் கமிட்டி கூட்டம், மாநாடு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால் பூத் கமிட்டி கூட்டத்தை வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு என்ன இருக்குது. முதல்ல நீங்கள் அடிப்படையில் 234 தொகுதி இப்போ வேட்பாளரை தேடணும். அது ஒன்று இருக்குல்ல. ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைஞ்சது ஒரு 5 கோடி ரூபா செலவு பண்ணணும். யார் பண்ணுவா? இவங்களை நம்பி யார் இன்வெஸ்ட் பண்ணுவா? அது ஒன்று இருக்குல்ல. கூட்டணியில் இருக்குல்ல சார். தேர்தல் சமயம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இடம் இருக்குது. யார் இருக்கா? திமுகலேருந்து யாராச்சும் வருவாங்கன்ட்டு. யார் வருவாங்க? சரி, பாமக அங்கே போயிடுச்சு. டிஎம்கே விசிகாவும் வேல்முருகனும் வெளியே வந்துட்டாங்க. விசிகே உங்களோட வந்துட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? செலவு பண்ணுவாங்களா உங்களுக்கு? திருமாவளவன் நீ தம்பி நிற்க வைப்பா எல்லா தொகுதியில், நான் பார்த்துக்கிறேன் செலவுன்னு வரா? யார் தலைமையில் கூட்டணி இருக்காங்களோ இப்போ அவங்க தான் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் செலவு மட்டுமா? தேர்தல் நடைமுறைகள் இருக்குல்ல, அதில் 2 பேரும் கில்லாடிங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஃபார்ம் பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க. வேட்பாளரை வெயிட்டாக போடுவாங்க, இறங்கி களத்தில் நிற்பாங்க. நீங்கள் யாரை போடுவீங்க? நான் சொல்கிறேன். இப்போ இந்த தொகுதி இருக்குது. இந்த தொகுதியில் விஜய் ரசிகர் மன்றத்தில் ஒருத்தர் தலைவராக டிக்கெட்டு வாங்கி கொடுத்துக்கிட்டு மன்ற வேலைகள் செஞ்சுக்கிட்டு வசூல் பண்ணி ஜனங்களுக்கு மழை காலத்தில் உதவி, நிவாரண உதவி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படையில் அவரை கூட போட மாட்டாங்க. புஷியானந்தை பார்த்து ஏதாவது பண்ணுறவங்கள தூக்கி போட்டுறாரு. அவர் என்ன பண்ணுவார்? என்ன அரசியல் அனுபவம் இருக்குது? எங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறது? தேர்தல் வேலைகள்ன்றது சும்மாவா? அதுக்கு தான் நீங்கள் யார் கூடயாவது ஒரு கட்சியோடு இணைஞ்சி ஒன்ஸு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது நல்லது கெட்டது. அரசு அதிகாரின்னா நான் தொல்லை கொடுப்பாங்க, காவல்துறைனா தொல்லை கொடுக்கும். ஒரு வேட்புமனு தாக்கல் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. வேட்புமனு தள்ளுபடி செய்யாமல் இருக்கிறதுக்கு உள்ள என்ன சண்டை போடணும். வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சவொன்னா நீங்கள் தேர்தல் அலுவலகம் தொடக்கிறதுல உங்களுக்கு எதிர்கட்சிகள் என்னென்ன தொல்லை கொடுப்பாங்க. பல இருக்குது. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிறதுக்காக நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுன்னா நீங்கள் எப்படி ஆட்சி பிடிக்க முடியும்? இப்போ அந்த ஸ்டேஜில் தான் தாவேகா இருக்குது. சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம நடுவில் பேசணும். இப்போது முழுக்க 2 பேர் கட்டுப்பாட்டில் தான் கட்சியாக இருக்குன்னா, இப்போ புதுசாக சேர்ந்தாங்கன்னா சார், இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளார் போனார், அதே போல் ஆதவ அர்ஜுனா போனார். அவர் விசிகேல் இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிற வேலையை தாண்டி அந்த மாநாடுலாம் நடத்த பிளான் பண்ணி கொடுத்தாரு. இப்போ அவர் டிவிக்கில் போயிட்டு அவருடைய வாய்ஸ் எந்த அளவுக்கு அங்கே எடுபடுது சார்? நீங்கள் பத்திரிகையாளர் தானே சொல்லுங்கள். சிடி நிர்மல்குமார் ஏதாவது ட்வீட் பண்ணியிருக்காரா? இல்லை ஏதாவது எங்கேயாவது பேசுகிறாரா? ஏதாவது பேட்டி கீட்டி கொடுக்குறாரா? இல்லை அவர் ஏதாவது டிவி அணைக்கிறாங்களா? கொடுத்துருந்தவர் தானே, ஆக்டிவாக இருந்தவர் தானே. இப்போ எங்கே போனார்? ஆதவ் எங்கே போனார்? ஏன் ஆதவ் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் தானே. அவருக்கு பவர் இருக்குல்ல. 10 மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் சம்மந்தமாக முடிக்க விடுறது, அங்கே அப்படியே பேட்டி கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணான்னு யார் தடுத்தா அவரை? ஏன் பண்ணல சொல்லுங்கள். அப்போ அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தடை இருக்குல்ல.
இதுதான் பிரச்சனை. புசியானதை மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாது. ஒரு பாத்ரூம் போனால் கூட ஃபோன் வச்சு, சார் அவசரமாக ஒரு பாத்ரூம் போகிறேன் சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, சொல்லாமல் போகிறேன்னு சொல்லிட்டு போகணும். இந்த கட்சி எப்படி வழங்கும்? இதுதான் பிரச்சனை. இப்போ அதோடைய விளைவை இவர்கள் அனுபவிக்க போகிறாங்க. நம்ம ஏதோ இவங்கள டிஃபேம் பண்ணுறோம் அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. நல்லது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை இது மாதிரி நான் இப்போ பேசுகிறது எல்லாமே விஜய்க்கு ஆதரவாக பார்க்குறதுக்கு வெளியில் பார்த்தா ஏதோ இந்த கட்சியை திட்டுற மாதிரி தெரியும். நல்ல வாய்ப்பு. விஜய் இது மாதிரி ஒரு தகுதி இல்லாத ஆட்கள்கிட்ட ஒப்படைச்சி ஒரு நல்ல கட்சியை இந்த மாதிரி பண்ணுறாருன்னு. இந்த வேலையை தான் வைகோ பண்ணார். வைகோ அவருக்கு தான் அவரே குழி தோண்டிக்கிட்டார். இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்கிறதுனால அது மிஸ் ஆகிடும். இப்படியும் பார்க்கலாம் சார். ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுறோம். 2026 முதல் எலெக்ஷனு, ஏன் ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே போய் கூட்டணின்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், எங்கெல்லாம் என்னதெல்லாம் சமாளிக்கணும், ஒரு தனியாக களம் காணுவோமே காணு, நம்ம கொஞ்சம் என்ன ஸ்டேஜில் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு அடுத்த எலெக்ஷனில் கூட்டணின்றது வந்து ஒரு நம்ம பவர் ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த எலெக்ஷன்லையோ இல்லை அதுக்கப்புறமோ நம்ம அந்த டிசிஷன்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் கூட இருக்கலாம்ல. அந்த மாதிரி எடுத்தோடனே அந்த மாதிரி முடிவுனா நீங்கள் சொல்லிவிடுங்க, நாங்கள் இந்த தேர்தலை ஒரு பரிச்சார்த்த ரீதியாக தேர்தலாகத்தான் பார்க்கிறோம். அது எந்த கட்சி சார் சொல்லுவாங்க? எல்லாரும் நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்க கூட நீங்கள் வந்து ஒரு லெட்டர் பேட கட்சியாக இருக்கவங்க கூட நீங்கள் வந்து 2027 நாங்கள் தான் ஆட்சி பிடிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே தொண்டர்களை உற்சாகப்படுத்து தானே? தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது தானே. அவங்க வந்து பயங்கர உற்சாகமாக இருப்பாங்களா? 10 சீட்டு ஜெயிச்சா என்ன பண்ணுவோம்? என்ன ஆவாங்க? தொண்டர்கள் சோர்ந்து போயிடுவாங்களா? சரி, இப்படி ஆரம்பிக்கிறவங்க கூட நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஜெயிக்கிறது தோக்கிறது பற்றி நான் பேசவே வரல. கட்சி எப்படி இருக்குன்றதை பற்றி தான் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன். அடிப்படை கட்டுமானம் என்ன இருக்குது? கட்டுமானம் அன்றைக்கும் பேசுகிறாங்கல்ல, கட்டமைப்பு. பூத் கமிட்டி மீட்டிங்லாம் அடுத்து நடக்க போகுது. பூத் கமிட்டி மீட்டிங் நீங்கள் டிஎம்கே நடத்திட்டு இருக்கிறாங்க, வெளித்தேர்தா ஏடிஎம்கில் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ ஆரம்பித்தார் ஏடிஎம்கில்? போன வருஷம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் தெரியுமா? இவங்களை சேர்க்கணும், சொந்தக்காரங்களை சேர்க்கக்கூடாதுன்னா. எப்போ 2 வருஷம் இருக்குமா? 1.5 வருஷம் இருக்கும். அது எல்லாம் வெளியே தெரியுதா? இவங்க அதை தூக்கிட்டு பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடிப்படை என்ன? அதை இப்போ மாவட்ட செயலர் மாற்ற போகிறாங்க. திமுகவில் பல மாற்றங்களை கொண்டு வராங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? எங்கெங்கே அவங்களுக்கு பெண் அமைப்பு இருக்குது, அது சர்வே எடுக்கிறாங்க. இந்த மாவட்ட செயலர் கெட்ட பேர், இந்த மாவட்ட செயலர் மாற்றணும். சில இடங்களில் சின்ன ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ ஜோயலில் கொண்டு வர போகிறதா ஒரு தகவல் மாவட்ட செயலாளருக்கு. அப்போ இப்போவே சின்னவர் தன்னுடைய ஆட்களை அங்கங்கே இறக்குற வேலை பண்ணுது. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றம் போய்கிட்டு இருக்குல்ல, அதிமுகவுலேயும் அது நடக்குது. அப்போது இங்கே வந்து நீங்கள் இன்னும் 20 மாவட்ட செயலர் போட்டே முடியலையே. நீங்கள் போட போகிறேன்னு சொல்லி எவ்வளோ நாள் ஆகுது? இன்னும் போடலையே. அப்புறம் இதெல்லாம் எப்போ முடிச்சுட்டு நீங்கள் தேர்தலுக்கு போக போகிறீங்க? ஒரு கல்யாணம்னா எல்லா வேலையும் பத்திரிக்கை எப்போ அடிப்பாங்க? 1 மாதம் முன்னாடி அடிச்சுடுவாங்க. 1 மாதமாக அப்படி அங்கங்கே கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை கொடுத்துட்டு இருக்கும் போதே பர்ச்சேசிங் தனியாக நடக்கும். அதுக்கு முன்னாடியே சமையல்காரனை முதல்ல மண்டபம் பிடிப்பாங்க 2 மாதத்துக்கு முன்னாடியே. நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு மண்டபம் போனீங்கன்னா எப்போ அந்த டேட்டில் மண்டபம் இல்லைன்றோம். இது எந்த வேலையும் வந்து மற்ற கட்சிகள் நடக்கிற எந்த வேலையும் டிவிஏக்குள்ளே நடக்கல. இப்போ இன்னும் நான் சொல்கிறதா நடக்குதா சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி தானே பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க, மண்டபத்தை வாடகை பிடிக்கல, பத்திரிக்கை அடிக்கலை. நான் வந்து பர்ச்சேசிங் போய்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வந்து திரும்பி பார்த்தா மண்டபம் கிடைக்காது, புரோகிதர் கிடைக்க மாட்டார். பல வேலைகள் இருக்குது திருமணத்தை ஒட்டி. சமையல்காரனான அது சீசன் டைமில் அது சீசன் டைமில் கல்யாணம் பண்ணுறவங்க படுற கஷ்டம்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல சமையல்காரர் கிடைக்க மாட்டாங்க. அவர் 6 மாதம் முன்னாடி புக் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இதுவும் சீசன் தானே தேர்தலும். அதனால் இவங்க நினைக்கிறது எல்லாமே இவங்களுடைய அனுபவ குறைவு. சுற்றுப்பயணம் சொன்னீங்களா ஜூன் மாதத்து, அதாச்சும் கன்ஃபார்மாக அது தயார் நிலையில் அதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கா? தெரியலையா? கிட்ட வந்தால் தானே தெரியும். சொல்கிறாங்க 2 மாதம் பொறுத்து பாருங்கள் எங்கள் போராட்டம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். அதுக்கான ஏற்பாடுகள் இருக்குல்ல சார்? நீங்கள் சொன்ன மாதிரி 2 மாதத்துக்கு முன்னேயாச்சும் இந்த ஒரு பிளான் தெரியும் இது பண்ணுவாங்களா சார்? அந்த சுற்றுப்பயணம்னா நீங்கள் இப்போ ஜெயலலிதா வந்து டிஎம்கே அவ்வளோ பெரிய கட்சி. ஜெயலலிதா வந்து எங்கள் டிஎம்கே வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துடுவாங்க. அடுத்து வேட்பாளர் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும் போது அவங்க 3வது ரவுண்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் ஒர்க்கு. அப்போது அதுக்கேற்ற கேடரு சுற்றுப்பயணத்தை யார் நிர்ணயிக்கிறது? ஜெயலலிதா வந்து இப்போ இவர் இருக்கார்ல செங்கோட்டையன், அவர் சுற்றுப்பயணம் இது லிஸ்ட்டு அந்த இது ரூட் போகிறதுல கில்லாடி. ஒரு தடவை அவர் வேணான்ட்டாங்க, வேறு யார்கிட்டே கொடுத்தாங்க, நைனார்ட்ட தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ரூட்டு முறுக்கிச்சு. கொஞ்சம் கூட கவலைப்படல. மறுபடியும் செங்கோட்டையனை கூப்பிட்டு ரூட்டை போட்டு கொடுங்கன்ட்டாங்க. அப்போ யாரை எந்த வேலைக்கு பயன்படுத்தணும்னு உங்களுக்கு இப்போ என்ன இருக்குது? யார் இவரே மைக்கு தூக்கிட்டு போவார், இவரே நீங்களேன்னு ஒரு ஆளே இது பண்ணால் அது எங்கேயுமே விளங்காது. ஒரு வேலை 10 பேர் வேலை செய்கிற ஆட்களை நம்மக்கிட்ட கொண்டு வந்து அவங்கள வேலை செஞ்சு பிரித்து விட்டால் தான் அது அடுத்தது நோக்கி நகரும். நானே இது பண்ணுவேன், நானே எலக்ட்ரிஷியன் வேலை பார்ப்பேன், நானே ப்ளம்பர் வேலை பார்ப்பேன், நானே பெயிண்ட் அடிப்பேன், நானே சிமெண்ட் பூசினா வீடு கட்டி முடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகிடும்.
அது எதுக்கு இருக்கிறன்னு விட்டால் 4 நாளில் அந்தந்த வேலையை முடிச்சிடுவான். நீட்டாக இருக்கும் அந்த ஒர்க்கு. நமக்கு கொஞ்சம் செலவாகும், அவ்வளோதான். இதெல்லாம் எல்லோரும் பண்ணுறது. நானே வீட்டை கட்டுவேன்னா இங்கே இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சமாவது யாராவது ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் வராரு, ஆதவ அர்ஜுன் போன்ற வர்றாங்கன்னா அவங்களையும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ ஆதவ அர்ஜுனுக்கு வந்து என்ன வேலை? கட்சி வேலை இருக்குல்ல. கட்சி வேலை எங்கேயா பார்க்குற மாதிரி தெரியுதா? பெருசாக ஆக்டிவாக எங்கேயும் செயல்படுற மாதிரி. தஞ்சாவூரில் இருந்தார், செங்கல்பட்டில் இருந்தார், மதுரையில் இருந்தார். அந்த இடத்துல போய் மாவட்ட நிர்வாகிகள்லாம் சந்தித்தார். அவங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் பேசினார். தேர்தல் பிரச்சாரத்தை நம்ம இப்படி கொண்டு போகணுன்னு சொன்னார். அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கா? அவங்க சைடில் பேசினாலும் ஒன்றும் சரியில்லைன்னா அவ்வளோதான். சரி, கட்சி இந்த நிலைமையில் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் விஜய் நாலேஜுக்கு போகணும்ல சார். அவ்வளோ அட்லீஸ்ட் இது ஒருவேளை விஜய் நாலேஜ் இது கொண்டு போகாமல் இருந்தாலுமே விஜய் யோசிப்பார்ல, சரி கட்சி ஆரம்பிச்சிட்டோம், விஜய் நாலேஜுக்கு கொண்டு போகிறாங்க, விஜய் நாலேஜுக்கு போதுங்க. ஆனால் எங்கே தப்புன்னு கண்டுபிடிக்கணும்ல. இப்போது இங்கே கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, எல்லா ஒயரையுமே நம்ம பிரிக்க முடியும். எந்த இடத்துல ஃபால்ட்டுன்னு நம்ம பார்க்கணும். அது கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபால்ட்டை சரி பண்ணணும். அவரோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கனால அவரால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது சரிங்க. எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்தார். 77 ஆட்சியை பிடிச்சா பிறகு நடிச்சிருந்தார். அப்போ தான் கலைஞர்லாம் முதலமைச்சர் ஆகிட்டார், எப்படி நடிக்கலான்னாங்க. அப்புறம் 2 படத்தை ட்ராப் அவுட் பண்ணிட்டார். ஒரு படத்துக்கு மட்டும் அவர் சொந்த படம் மதுரை மீடிய சுந்தரபாண்டியன் மட்டும் டப்பிங் ஸ்டேஜில் இருந்தது. அதுக்கு மட்டும் கவர்னர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு டப்பிங் முடிச்சு கொடுத்துட்டு வந்தார். அதனால் எம்ஜிஆர் என்ன கெட்டு போயிட்டாரா? கட்சி நடத்தலையா? ஆட்சி பிடிக்கலையா? பிரச்சாரம் போகலையா? அதுவும் இப்போலாம் வந்து நீங்கள் விஜய் அப்படி பேசி ட்விட்டரில் போட்டாலே பிரச்சாரம் தான். அன்றைக்கி எம்ஜிஆருக்கு அது இருந்ததா? வண்டி எடுத்துக்கிட்டு, அந்த வண்டிலாம் கேரவன் மாதிரி இருக்காது, அந்த வண்டியில் ஊர் ஊராக சுற்றி பிரச்சாரம் பண்ணி, அப்போல்லாம் நீங்கள் 10 மணிக்கு மேலே எவ்வளோ நேரம் இப்போ விடிய பேசலாம். அந்த மாதிரிலாம் பேசி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. வந்தாரா இல்லையா எம்ஜிஆர்? படம் எடுக்கிறத முடியா, இத்தனை நாளில் முடி, நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், பிப்ரவரியிலே முடின்ட்டு முடிச்சிருக்கணும். மார்ச் ஆச்சு, ஏப்ரல் ஆச்சு, இந்த மே நோக்கி நகருது, ஜூனு. அப்போ எப்போ தான் முடிக்கிறீங்க? எலெக்ஷன் வந்துடும், அடுத்த எலெக்ஷன் வந்துடும். உங்களுக்கு ஹெச்வி நோத்து முக்கியமாக, தமிழக மக்கள் முக்கியமாக? இதுதான் பிரச்சனை. தெரியுதா எங்கே பிரச்சனைன்னு? கணிக்கணும். அப்போ பிரச்சனையுடைய ஆரம்பம் மையப்புள்ளி விஜய். அவர் இப்போ பிரச்சனை இவ்வளோ ஆயிடுச்சு, அதிமுக கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்சவொன்னா அந்த டீமே அப்செட் ஆகிருக்குது. இப்போ சேர்க்க மாட்டேன்னு கதவை மூடி வச்சுருந்ததெல்லாம் மீறி இப்போ மறுபடியும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. மருத்துவராஜ்லாம் ஃபோன் போட்டு கூப்பிட்றாங்களாம் வாங்கன்னு. இப்போ அவர் காட்டில் மழை, நான் யோசிச்சு சொல்கிறேங்கன்ற அளவுக்கு. நேற்று கேஎஸ் ராதாகிருஷ்ணன் வச்சு செஞ்சு விட்டார், இனி தேர மாட்டீங்க நீங்கள் அப்படின்னு. ஏன்னா அவர்லாம் காத்திருந்தார், எதாவது பண்ணலாம் திமுக. அவங்களுக்குலாம் என்ன இருக்குது? விஜயை வந்து தூக்கி பிடிக்கணுமா? அப்படி இல்லை, ஒரு மாற்று அரசியல் வருது, இவங்களுக்கு கடிவாளம் போடுறதுக்கு நம்ம ஒரு சாணக்கியன் மாதிரி இவங்களை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு ஒன்றுமே சந்திரகுப்தன் லெவல் கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்கீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சொல் பேச்சும் கேட்கலன்னா, சுய புத்தி இருக்கணும், இல்லை சொல் பேச்சு கேட்கணும், ரெண்டுமே இல்லைன்னா. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன தாவேகா வந்து 2026 எழுச்சி பெறுமா, இல்லை என்ன செய்ய போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் முடிக்க நிறைய தேவையில் பார்த்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.